மானாமதுரை ஆதனூர் கிராமத்தை சார்ந்த இளைஞர் ஆகாஷ் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினோம். கடுமையாக மூர்க்கமாக தாக்கி இருக்கிறார்கள். வலது கால் எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்போடு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியிருக்கிறார்கள். சிவகங்கை மருத்துவமனையிலும் அதன் பின்னர் மதுரை மருத்துவமனையிலும் அவருக்குரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. அவரை கைது செய்ததற்கான பின்னணி அந்த சம்பவமாக இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே இங்கு கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்களை எதிர்த்து சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் தந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த இளைஞரின் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த நிலையில் 2 பேரை கைது செய்ததில் ஆகாஷை மட்டும் தனிமைப்படுத்தி அவர் கால் எலும்பை உடைத்திருக்கிறார்கள். இரு தரப்புக்கு இடையில் நடந்த மோதலில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் கால் எலும்பை உடைப்பதற்கு அவர் கள்ளச்சாராயத்தை இந்த பகுதியில் எதிர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். கால் எலும்பை உடைத்ததில் அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. மூளையிலும் இரத்த கசிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. தலையிலும் அவர்கள் தாக்கியிருக்கலாம். ஆனால் அதற்குரிய சிகிச்சை சிவகங்கையிலும் அளிக்கப்பட்டதாக தெரியவில்லை, மதுரையிலும் அளிக்கப்படவில்லை. உடனடியாக அவருக்கு இரத்தம் ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த சிகிச்சை அளிக்கப்படவில்லை. எனவே அவருடைய உயிரிழப்புக்கு காவல்துறையினரின் மூர்க்கமான தாக்குதலும் மருத்துவத்துறையினரின் அலட்சியமான போக்கும் காரணங்கள் என்று தெரிய வருகிறது. அடிப்படை காரணம் கிராமப்புறங்கள் வரையில் இப்போது பரவி இருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரம். அதாவது போதை பொருள் விற்பனை, கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு தனிநபரை இவர் கண்டித்திருக்கிறார், எதிர்த்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் குமரவேல் பாண்டியன், வெங்கடேச பெருமாள், திலீபன், குகன் போன்றவர்கள் அந்த டீமிலே இருந்திருக்கிறார்கள். மிக மோசமான வார்த்தைகளால் ஆகாஷ் தாயையும் தந்தையையும் விமர்சித்திருக்கிறார்கள், ஏசியிருக்கிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையிலே நடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சார், இப்போ அந்த 6 பேர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கோம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டு இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்கிறது. எனவே கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் அவர்களை இடைநீக்கம் செய்தது மட்டுமில்லாமல் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். அப்போதுதான் சாட்சியை கலைக்காமல், தடயங்களை கலைக்காமல் பாதுகாக்க முடியும். உடனடியாக கைது நடவடிக்கை அவசியமானது. சார், இந்த வழக்குக்கு வந்து சிபிசிஐடி விசாரணை போதுமான, சிபிஐ விசாரணை வந்து வேணுமா சார்? சிபிசிஐடி விசாரணையே போதுமானது என்று நாங்கள் இப்போதைய சூழலில் நம்புகிறோம். இந்த விசாரணை போகும் போக்கை பொறுத்து அடுத்து எங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். சார், தமிழ்நாட்டில் வந்து SC ST சிறப்பு சட்டம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டியலினர் சேர்ந்து தொடர்ந்து கிராமங்கள் வந்து அதிகமாக தாக்குறாங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் நீங்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பட்டியலினர் கடுமையான தாக்குதல் வந்து கிராமத்தில் குறிப்பாக வந்து நிறைய தாக்குதல் நடத்துகிறாங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். முதல்வர் தலைமையிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களிலும் அதை வலியுறுத்தி வருகிறோம். இந்தியா முழுவதும் இந்த கொடுமைகள் நடக்கின்றன, தமிழ்நாட்டிலும் நடக்கின்றன. இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதனால் வழக்குகள் நிறைய பதிவாகின்றன. இதற்கு முன்பு வழக்குகளே பதிவாகாது.
புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள். அதனால் அப்போது நடக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்போது நாம் 10 புகார் கொடுத்தால் குறைந்தது 6 புகார்களுக்காவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இப்போது நமக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அரசு அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.